Taste the Daily. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெண்களுக்கு எதிரான வன்முறை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதவே அதே இடத்துல ஒரு ஆண் அமைச்சர் இருந்தாலோ இல்ல ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தாலோ இவங்க இந்த மாதிரி கிண்டலும் கேலியுமா இவர் கேள்வி கேட்டிருப்பாரான்றதே எனக்கு டவுட் தான். இப்ப நம்ம ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை ஜாதி பேர் சொல்லி சொல்ல முடியாது. சொன்னோம்னா அரெஸ்ட் ஆயிடுவோம். ஏன்னா அதுக்குன்னு செக்ஷன் இருக்கு. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதியை வைத்து பெண்களை இழிவுபடுத்துவதை ஒரு தொழிலாக தான் வச்சிருக்காங்க. ஒரு பெண் சுதந்திரமாகவும் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசினாலும் அது என்ன, எப்படி நீங்க அது திமிருன்னு சொல்லுவீங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது என்று சொல்வது முழுக்க முழுக்க பொய். பெண்களை இவர்களை விட மட்டமாக மோசமாக நடத்தும் கட்சியை நான் வேறு பார்த்ததே கிடையாதுங்க. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தான் பட்டியலின மக்களை பிற்படுத்த மக்களையும் தூக்கி விட்டு விடுறாங்க. படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்க? இப்படி நீங்க பிரச்சனைகளை எடுத்து பார்த்தா அடிமட்ட மக்களுக்கான பிரச்சனை எதுலையுமே உங்க தீர்வு கொடுக்கல. நீங்க என்ன பண்றீங்க? அந்த கோயில் யானைகளை பராமரிக்கிறத விட்டுட்டு அதுலயும் காசு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த கோயில் யானைகளுக்கு பக்தர்கள் தான் எல்லாமே கொடுக்குறாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி ராதா தேவர் அவர்கள். வணக்கம். வணக்கம். கோவையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி, தொழில்துறை அமைப்பினர் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் பேசினது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இந்த சர்ச்சைக்கு அப்புறம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, பெண் என்பதால் தான் இது போன்ற கேள்வி கேட்குறாங்க, அதே ஒரு ஆண் அமைச்சர் அந்த இடத்துல இருந்தால் இது போன்ற கேள்விகள் எழுந்திருக்குமான்ற ஒரு கேள்வி அவங்களும் எழுப்பியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொன்னதில் எந்த தவறும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் அதில் முக்கியமாக பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு நிதி அமைச்சர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லாட்டி இந்த மாதிரி தொழில் செய்பவர்களை சந்தித்து அவர்களின் குறையை கேட்டது வரலாற்றே கிடையாது. முன்னாடி இருந்த சிதம்பரத்துல இருந்து இன்றைக்கு இருக்கிற தமிழக நிதி அமைச்சர் வரைக்கும் யார் இந்த வேலையெல்லாம் யாரும் செய்யல. முதல் முறையாக இவர் செய்திருக்கிறார். நிதியமைச்சர் எல்லார்ட்டும் குறைக்க, அதுவே பெரிய நல்ல விஷயமாக முதல் முறையில் இதுக்கு முன்னாடியும் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இதை தொடங்கி வச்சதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி குறைகளை இல்ல ஜிஎஸ்டி பத்தின அந்த அவங்களுடைய அறிவுரைகளை அவர் எடுத்துக்கிறாரு, சஜஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் நிர்மலா சீதாராமனும் இருந்திருக்காங்க. அதில் அந்த அந்த ஹோட்டல் உரிமையாளர், அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஒரு கேள்வியை எழுப்புறார். ஆனால் அந்த கேள்வி அவர் எழுப்புறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். கோவிட்ல நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அமைச்சகம் செய்த சில நல்ல விஷயங்களால தான் நாங்கள் தப்பிச்சோம். அந்த காணொலியை நானும் பார்த்தேன். அதையெல்லாம் ஒளிபரப்பாம இதை மட்டும் வெட்டி அதை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அவர் உண்மையில சொல்லணும்னா மத்திய அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். எங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தப்பி பிழைத்ததுக்கு காரணமே நீங்க தான், இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் ஒரு சஜஷனா சில விஷயங்களும் அவர் சொல்றாரு. இதை சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா அவர் பேசிய விதம் என்ன சொல்லலாம்னு சொன்னாங்கன்னா ஒரு கிண்டலாக இருந்தது. அந்த வட்டார வழக்குல கிண்டலாக பேசுறாரு. அப்புறம் வானதி அவர்களை பற்றி அவர் சாப்பிட வந்தாங்க அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இதுல உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அதை சார்ந்த கட்சிகளும் இது பெரிய விஷயமா அவர் ஏதோ கேள்வி கேட்ட மாதிரி இவங்களால பதில், அவங்களும் அதை ஜோவியலாவோ அதை ஒரு பெரிய பாதிப்புக்கு ஆனாத மாதிரி எல்லாம் நிதியமைச்சர் எடுத்துக்கொள்ளவில்லை. சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டாங்க, சிரிச்சாங்க, பதில் சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு முழு பதிலையும் அங்க தரவில்லை என்றாலும் அதை பெருசா அவங்க எடுத்துக்கல. ஆனா அதற்கப்புறம் அவர் இந்த விஷயத்தை பெரியதாக்கியது திமுக எனும் கட்சி தான். இதுல நான் ஒரு முக்கியமான விஷயத்த பாக்குறேன். இதவே அதே இடத்துல ஒரு ஆண் அமைச்சர் இருந்தாலோ இல்ல ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தாலோ இவங்க இந்த மாதிரி கிண்டலும் கேலியுமா இவர் கேள்வி கேட்டிருப்பாரான்றதே எனக்கு டவுட் தான். இதே மாதிரி கிண்டலா இது வரைக்கும் நான் இந்த முதல்வர்கிட்டயோ இல்ல இங்க இருக்கிற அமைச்சர்கள் யாருக்கிட்டையும் யாரும் கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அப்படி சில பேர் உண்மையிலேயே கேட்ட கேள்விகளுக்கு கூட துரைமுருகன் அவர்களா இருக்கட்டும்,
வீரபாண்டி ஆறுமுகமா இருக்கட்டும், இன்னும் சில அமைச்சர்கள் பேசின போது ஒரு மாதிரி மோசமாக தான் பேசினாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எஸ்ஆர் ராஜான்னு சொல்லிட்டு இதே மாதிரி தாம்பரம் அவர் வந்து செங்கல்பட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு இது இண்டஸ்ட்ரி அங்க அது ஏற்கனவே வந்து ஒரு இன்னொருத்தர் இடத்துல இருக்கு. அந்த பிரச்சனைக்காக அவர் போய் பேசும்போது அந்த தொழிலதிபர் இல்லாட்டி அவர் சிஇஓ அந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர்கிட்ட ரொம்ப அசிங்கமா பேசினார், மோசமாக நடந்து கொண்டார். இது அன்றைக்கு பெரிய விஷயமாச்சு. ஆனா இவங்க நடத்துற விதம் இதுதான். கேள்வி கேட்பவர்களை கேட்க கூட விட மாட்டாங்க, இவங்க கேட்க கூட மாட்டாங்க. ஆனா இரு பெண் அமைச்சர்கள், அதுவும் தமிழர்கள், 2 பேருமே தமிழர்கள் தான், ஒரு நல்ல ஒரு நிலைமையில அரசியல்ல வளர்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவர்களை பற்றி கிண்டலும் கேள்வியுமாக கேட்டதே தவறு என்றுதான் சொல்வேன். அதற்கப்புறம் நம்ம சமூக ஊடகங்கள்ல ரொம்ப மோசமா சித்தரிச்சிருக்கிறாங்க இதை. அதையும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து அவர் ஜாதி பேரை சொல்லி திட்டியிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை வந்து ஜாதி பேர் சொல்லி சொல்ல முடியாது, சொன்னோம்னா அரெஸ்ட் ஆயிடுவோம். ஏன்னா அதுக்குன்னு செக்ஷன் இருக்கு. ஆனா பிராமணர்களை மட்டும் அப்படி திட்டலாமா? இல்ல எந்த ஜாதியையும் வந்து அவர்கள் ஜாதியை வைத்து திட்டலாமா? என் பேருக்கு பின்னாடி இருக்கிற தேவருக்கு என்ன சொல்லுவாங்க, குட்ட பரம்பரையிலிருந்து வந்தவன் தான் பேசுறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதியை வைத்து பெண்களை இழிவுபடுத்துவதை ஒரு தொழிலாக தான் வச்சிருக்காங்க. இங்கேயும் என்ன பண்றாங்க இவர்கள், பெண்கள் முன்னேற்றத்துக்கெல்லாம் இவங்க வந்து நாங்க தான் பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்காக போராடுறோம் சொல்றாங்க. இது எல்லாமே பொய். இவர்கள் பெண்களை வளரவே விட மாட்டாங்க. அரசியலில் எப்படியாவது ஒரு பெண் வளர்ந்து வந்தால் அந்த அமுக்க தான் பார்ப்பாங்க, அவங்கள கேவலமாக தான் பேசுவாங்க. அவங்கள வந்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, குறிப்பாக ஜாதியை சொல்லி அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்துவாங்க. நிர்மலா சீதாராமன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடந்தது. இது ஒரு ஆணாதிக்க சமூகமாகத்தான் நான் பார்க்கிறேன். இங்க அரசியல்ல வந்து பெண்கள் வளரவே முடியாது. ஒண்ணு, ஏற்கனவே நான் சொன்னதான் சிமி என்ற ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் கேரளாவில் வந்து சொல்லியிருந்தார், சினிமால மட்டும் கிடையாது அரசியல்லையும் பெண்களை வந்து இந்த மாதிரிதான் நடத்துறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்றாங்க, அப்பதான் மேல வர முடியும்னு சொல்றாங்க. இது இங்கேயும் நடக்குது. இவர்களுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டால்தான் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமோ அதன் கட்சியோ வந்து அந்த பெண்ணை ஆதரித்து போவார்களே தவிர, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் வளர்ந்தாலோ ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தாலோ அவள் தமிழச்சியாக இருந்தாலும் கூட அவளை வந்து மோசமாகத்தான் சித்தரிப்பார்கள். குறிப்பாக இந்த சரவணன் சொல்லிட்டு ஒரு அவரும் வந்து போட்டிருக்காரு, தமிழர் என்றதனால அவர் வந்து இந்த மாதிரி நடத்த, பெண் என்பதால் தான், தமிழர் இல்ல பெண் என்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இவ்வளவு கேவலப்படுத்துது. இவர்கள் ஆணாதிக்க கட்சி, இந்த கட்சியே வந்து ஒரு ஆணாதிக்க கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு சிறிதும் மரியாதை கொடுக்காது. அவங்க வேணும்னா கனிமொழி அம்மாவுக்கு அங்க என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி வந்து இதை வந்து இரு பெண்கள் உட்கார்ந்ததை அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அதனால சமூக வலைதளங்கள்ல இவர்களை பற்றி ரொம்ப மோசமாக வந்து இவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் போய் தனியாக மன்னிப்பு கேட்டதுக்கு காரணம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா இவங்க அதை ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்கணும் உடனே அவர் அதை மன்னிப்பு கேட்கணும்னு தோணி இருக்கு. அவர் கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வச்சு முதற்கொண்டு இங்க இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. வரும் புதன்கிழமை காங்கிரஸ் சார்பில் கோவையில ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்காங்க. கட்டாயம் படுத்துறதுக்கான ப்ரூஃப் இங்க இருக்கு. யாராவது சொல்லட்டும், ப்ரூஃப் கொடுக்கட்டும். இவர்களே இது என்ன கேட்டா பெண்கள் அமைப்புகள் வந்து இந்த போராட்டத்துல இறங்கணும். ஏன்னா இவர்கள் பெண்களுக்கு எதிராக இது இந்த மாதிரியான ஒரு மனநிலையை வந்து திணிக்கிறாங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. முழுக்க முழுக்க ஆணாதிக்க மனோபாவம் தான் வெளிப்படுகிறது. இந்த சரவணன் என்பவரெல்லாம் பெண்களுக்கு எதிரானவர். பெண்களை பற்றி பொதுவெளியில் ரொம்ப மோசமா பேசுவார். அதுவும் குறிப்பாக பிராமண பெண்களை அசிங்கப்படுத்துவதில் திமுகவை விட வேற யாருமே கிடையாது. ஜாதியை சொல்லி நீங்க என்ன சமூக நீதியை பேசுறீங்க, ஜாதியை பத்தி பேசக்கூடாதுன்றீங்க. ஆனா ஜாதியை பற்றி ஜாதி பேரை சொல்வது பூராமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஜாதி பேரை சொல்லி அரசியல் செய்வதும் அவர்கள் தான். பெண்களை வந்து ரொம்ப மோசமாக இழிவாக பேசி அவர்களை வந்து எந்த அளவுக்கு இழுத்து விட முடியுமோ அவ்வளவு இழுத்து விடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும்? இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கும் பல பாலியல் தொல்லைகள், அத்துமீறல்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த காலத்துல பேசின வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு பாரு இந்த அம்மா எவ்வளவு திமிரா பேசுது அப்படின்ற. அது எப்படி ஒரு ஆண் பேசினா திமிரு இல்லையா? ஒரு பெண் பேசினா மட்டும் திமிரா? இன்றைக்கு இருக்கும் ஆணாதிக்க மனோபாவத்துல இதுதானே நாங்க சொல்றோம். ஒரு பெண் வந்து சுதந்திரமாகவும் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசினாலும் அது என்ன, எப்படி நீங்க வந்து அது திமிருன்னு சொல்லுவீங்க? அப்ப ஆண்கள் எல்லாரும் நீங்க நல்லா பேசுறீங்களா? ஒரு ஆண் குரலை வசதி பேசுனதுக்கு ஏன் இவர் துரைமுருகன் எத்தனையோ மீட்டிங்ல பேசியிருக்கிறார். நாங்க காதால கேட்டிருக்கோம். குரலை வசதி வாய மூடுப்பான்லாம் சொல்றதெல்லாம் நாம பார்த்திருக்கோம். ஆனா அதை வந்து திமிருன்னு ஒருத்தர் கூட இவங்க சொல்லவே இல்லை. ஏன் இதே முதல்வர் வந்து ஒரு பையன் வந்து செல்ஃபி எடுத்தாலும் அவன் தலையில தட்டிட்டு போனார்.
அதை திமிரு என்று சொல்லவில்லை. அப்ப ஆண் அரசியல்வாதிகளுக்கு ஒரு இது வச்சுக்கிறீங்க, பெண் அரசியல்வாதிகளுக்கு ஒரு இது வச்சுக்கிறீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதியா இருந்தா அந்த வழி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரோ இல்லையோ, நம்ம அரசியல் கோட்பாடுக்கு உள்ளதானே வர்றாங்க. அவங்க அரசியலமைப்புக்கு எதிராக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா? அப்படி கிடையாதுல. நீங்க ஆண் அரசியல்வாதிகளை வந்து திமிர் என்று சொல்லாமல் பெண் அரசியல்வாதிகளை மட்டும் நீங்க எப்படி திமிருன்னு சொல்ல முடியும்? அவங்க வந்து அவங்க ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸோட பேசுறது, ஒரு சுயமரியாதையோட அவங்க இருக்க. உண்மையில சொல்ல போனா சுயமரியாதையும் சரி, தன்னோட இது பலத்திலையும் நிக்கிறவங்க தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க பேசுறத வந்து இவங்க எப்படி திமிருன்னு பேசலாம்? முடுக்க முடுக்க சமூக ஊடகங்கள்ல வந்து இவங்களை திமிர் பிடிச்சவன் சொல்லி பேசுறத பார்க்கும்போது எனக்கே தோணுது, இவங்க சொல்ற அந்த ஈவேரா என்னதான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? அப்போ ஒரு பெண் வந்து சுதந்திரமாகவும் தன்னம்பிக்கையுடன் பேசவே கூடாதா? உங்களுக்கு அடிமைப்பட்டு தான் பேசணுமா? அதுக்கு அவங்களுக்கு ஆள் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அந்த திமுக கட்சியில இவங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கவங்க. ஆனா இவங்க சொல்றதை தவறு என்று சொல்லும் ஒரு பெண்ணை திமிர் பிடித்தவள்னோ அவளை ஜாதி பேரை சொல்லி திட்டுறது வந்து எந்த வகையான வந்து போக்கு என்று நாம் சொல்ல முடியும்? இது கண்டிப்பாக நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான கட்சிகள் முழுக்க முழுக்க ஆணாதிக்கம் நிறைந்த கட்சி. இது ஆணாதிக்க மனோபாவம், பெண்களுக்கு எதிராக இவர்கள் செய்யும் ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான செயலாகத்தான் இதை பார்க்கிறேன். அவரை வந்து நீங்க வந்து இங்க சொல்லல, அதாவது படித்து சுயமரியாதையோடு தன் சொந்த காலில் நிற்கும் எல்லா பெண்களையும் இழிவுபடுத்துகிறார்கள். நிர்மலா சீதாராமனை சொல்வதை பார்க்கும்போது இது எல்லா பெண்களுக்குமே பொருந்தும். அப்படின்னா உங்களுடைய கட்சியின் கோட்பாடு இதுதானா? இதுதான் உங்க கொள்கையா? அது எப்படி நீங்க திமிருன்னு பேச முடியும்? அது ஒன்று. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக கொடுமையும் வன்முறையும் இதனாலதான் கட்டமைத்தப்படுவது. ஒரு பெண் வந்து சுயமரியாதையாக மரியாதையோட இருந்தாலே அவளை வந்து நீங்க வந்து கொடுமைப்படுத்துவீங்க, அவளை ஏதாவது ஒரு வன்முறைக்கு ஆளாக்குவீங்க, அவளை தெருவில் இழுத்து விடுவீங்க. அப்ப இன்றைக்கு நடக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு வந்து உங்களை கட்சிக்காரவங்க பேசுறது தானே வந்து அடிப்படையா இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது என்று சொல்வது வந்து முழுக்க முழுக்க பொய். இவர்கள் முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரானவர்கள், பெண் உரிமைக்கு எதிரானவர்கள், பெண்ணியத்துக்கு எதிரானவர்கள். அது வந்து இந்த ஒரு இன்சிடென்ட்ல நல்லாவே தெரியுது. வானதி அவர்கள் கேட்டதில் எந்த தவறும் இருப்பதாக இல்லை. இதே ஒரு ஆணமைச்சர் இருந்தா நீங்க இப்படி கேட்டிருப்பீங்களா? உண்மைதான், கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அவர் பேசின அன்னபூர்ணா ஓனர் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து கிண்டலா கூட பேசியிருக்க மாட்டார். நேரடியா வந்து மரியாதையா பேசியிருப்பார். இதே முதல்வர் அவர்கள் கலந்துகிட்ட கூட்டத்தெல்லாம் நம்மளும் பார்த்தோம். அங்க எத்தனை பேர் பேசுறாங்க? அரசுக்கு இது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மக்கள் கூட்டத்துல பேசினார். அப்போ ஒரு பெண் எந்திரிச்சு நின்று பேசினப்ப அந்த பெண்ணை அடித்து இழுத்து வெளில போனாங்க, பேசவே விடல அந்த பெண். அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. இவர்கள் பெண்களுக்கு வந்து என்ன மரியாதை கொடுத்திருக்காங்க? ஒரு நிதியமைச்சருக்கே இந்த கதினா சாதாரண பெண்களின் நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை எவ்வளவு பாடுபடுத்தும், எவ்வளவு கஷ்டப்படுத்தும். இங்க வந்து பெண்கள் வந்து குரலே கொடுக்க முடியாது. ஆண்களுக்கு பிரச்சனை இல்ல, பெண்களுக்கு தான் இங்க பிரச்சனை. ஒரு நிதியமைச்சரையே இவ்வளவு மோசமாக நடத்தும் இந்த கட்சியும் இந்த அரசும் இந்த கூட்டமும் சாதாரண பெண்களை எப்படி நடத்தும் என்பதற்கு இது ஒரு சாட்சியமாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க சொன்னது போல குறிப்பா அமைச்சர் KKSSரும் புகார் கொடுக்க வந்த பெண்ணை வந்து அந்த மனுவில் வந்து தலையால் அடிச்சதும் சரி, நிர்மலா சீதாராமன் போன்ற பல தலைவர்கள் வந்து இப்பதான் வந்து அரசியல் ரீதியா வந்து முன்னேறிட்டு வராங்க. இந்த சமயத்துல இது போன்ற ஒடுக்குமுறைகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் ரீதியா? இது பெண்களுக்கு எதிராக கட்டவிழ்த்தப்படப்படும் ஒரு ஒடுக்குமுறையாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, பிராமணர் ஜாதியில வந்து பெண்களை அடக்கி வைப்பாங்க, தலையை மொட்டை அடிப்பாங்க, வீட்டுக்குள்ள அடக்கி வச்சிருவாங்கன்னு. இதுவும் சொன்னது நீங்க தான். ஆனா இன்றைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அப்படி இல்லை. இவரை மாதிரி பல பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து முன்னேறி தங்கள் சொந்த காலில் நின்று சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்கேயும் நீங்க என்ன பண்றீங்க? அங்கேயும் நீங்க கேவலப்படுத்த தானே செய்றீங்க. அவர் ஜாதியை வச்சு முன்னேறி வந்தாரா? இல்லையே. அவருக்கு இருக்கும் தகுதியை வைத்து தானே வந்து அவருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. அப்ப அவர் தமிழச்சியாக நீங்க அவரை பாராட்ட வேணாம், ஒரு பெண்ணாவது நீங்க பாராட்டலாம், இல்ல அட்லீஸ்ட் வந்து மரியாதையாக நடத்தலாம். ஆனா இவங்க எங்க மரியாதையா நடத்துறாங்க? இங்க வந்து பெண்கள் முன்னேற அரசியலை பொறுத்த வரைக்கும் சொல்றேங்க, அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமாக பொருந்தும். மற்ற கட்சியில கூட இந்த இது இல்லை. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய பெண்களுக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை மந்திரி இருக்காங்க, பெண் மந்திரிகள், எத்தனை பெண்களை வந்து இவர்கள் மேலே கொண்டு வந்திருக்கிறார்? கனிமொழி அம்மாவை தவிர, தமிழிசை தங்கபாண்டியனை தவிர வேற யார் இருக்காங்க? இவங்களுக்கெல்லாம் அரசியல் பின்புலம் உள்ள ஆட்கள். அதை தவிர ஒரு சாதாரண பெண் இங்கே முன்னேறி ஒரு அமைச்சராக ஆக முடியுமா? ஆகவே முடியாது. இதுதான் இவங்க வந்து பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையும் உரிமையும். அதனால இங்க வந்து
பெண் முன்னேற்றம் என்பது ஒரு கனவாகத்தான் இருக்கிறது. அது ஈவே ராமசாமியும் எதுவும் செய்யல, இந்த கட்சியும் எதுவும் செய்யல. பாரதி பாடிய புதுமை பெண்ணெல்லாம் மறைஞ்சு போச்சுங்க. இன்றைக்கு தெருவுக்கு தெரு பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகள் தான் நம்ம பத்திரிகையில பார்க்கணும். பாலியல் குற்றங்கள் குழந்தைகளிலிருந்து குமரியிலிருந்து கிழவி வரைக்கும் நடக்குது. அதற்கப்புறம் அவர்களுக்கு எதிரான வன்முறைகள். இங்க குறிப்பா இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை காவல்துறையே வழக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே வழக்கு எடுத்தாலும் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு அவப்பெயர் ஏற்படும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களா? அதை நீங்க எப்படி உதாரணத்துக்கு இந்த அண்ணா நகர் கேஸும் நம்ம பார்த்தோம். 10 வயது பெண் குழந்தை அதுக்கு எதிராக நடந்ததை கூட அவங்க பதியவே மாட்டேன்ட்டாங்க, எஃப்ஐஆரே போடல. அதுக்கப்புறம் கோர்ட் தலையிட்டு தான் இப்ப எஃப்ஐஆர். இந்த ஒரு பெண்ணுக்காக மட்டும் இல்ல, பல பெண்களுக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு. இங்க பெண் குழந்தைகளுக்கு நடக்கும் கொடுமைக்கு அளவே இல்லை தமிழ்நாட்டுல. ஆனா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். இவங்க எங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்? இவங்கதான் அரசுக்கு ஆதரவா தானே போலீஸ்காரங்க அவங்களுக்கு ஜாலரா போட்டுட்டு தானே இருக்கிறாங்க. தைரியமா எத்தனை கேஸை இவங்க நடத்தி இவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு வேங்கவேல நடந்த விஷயத்துக்கு இன்னும் இவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி பல குற்றங்களை சொல்லலாம். ஆனா இதுல நீதிமன்றங்களும் ஒரு சில வழக்குகளை வினோதமான தீர்ப்பை கொடுக்கறத நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு மும்பைல 2022 ஒரு பெண் கூட உடலும் உரசுனாதான் அது பாலியல் உடல்வு வச்சுக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதை உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணி தான் தண்டனையே கொடுத்தாங்க. இது போன்ற நீதிமன்றங்கள்லாம் வினோதமான தீர்ப்பு கொடுக்குறாங்கல்ல. நீதிமன்றங்கள்ல முதல்ல நிறைய கேசஸ் தீர்க்கப்படாமலே இருக்கு. போஸ்கோ கேஸே ஒரு 2000 கேஸ் இருக்கு. இனிமே அவங்க தண்டனை கொடுக்காம இருக்காங்க. இந்த வழக்குகள் ரொம்ப இழுத்துட்டு போறதுனாலே பல குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்கிறார்கள். சாட்சியங்கள் பிறகு சாட்சியங்களாக மாறுகிறது. அதுக்கப்புறம் பெண்களுக்கும் ஒரு சமயத்துக்கு மேல போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி விட்டுட்டு ஓடிடுறாங்க. போதும், எதுக்காக நாம இவ்வளவு போராட வேண்டியது இருக்கு? அதுக்காக கெட்ட பேரை யாரு தாங்கிக்கிறாங்கன்னா பெண்கள் தான். இந்த மாதிரி பாலியல் வழக்குகள்ல எல்லாரையும் சொல்ற குற்றச்சாட்டு தான் அந்த பெண்ணை தான். நீ உன்னோட உடை சரியில்லை, உடல் சரி, உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, நீ திமிரா இருக்கிற, நீ கண்ட நேரத்துக்கு போற வர்ற, ஆண்களுடன் பழகுற, நீ இப்படி எல்லா குற்றச்சாட்டையும் அந்த பெண் மேலதான் வைக்கிறாங்க. ஒருத்தர் கூட அந்த ஆணை குறை சொல்வதே இல்லை. அப்புறம் குடும்ப சூழ்நிலை, சமூக சூழல், இது எல்லாத்தையும் பார்த்து கடைசியில எத்தனை நாளைக்கு ஒரு பெண் இந்த மாதிரியான கேஸை நடத்த முடியும்? 1 வருஷம் நடத்த முடியுமா? 5-6 வருஷம் 7 வருஷம் நடக்கிற கேசஸ் எல்லாம் இருக்கு. கேஸே எஃப்ஐஆரே போடாத கேசஸும் இருக்கு. ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு பெண் ஒரு குற்றத்தை சொன்னாலும் அங்க அந்த எஃப்ஐஆர் போட சொல்லி தன்னோட இதை சொன்னாலே போலீஸ்காரர்கள் மரியாதை நடத்துறாங்களா? இல்லையே. அந்த பெண்ணை ரொம்ப மோசமாக கேவலமாக நடத்துறாங்க. குடும்பத்துல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சமூகம் ஒத்துக்கொள்ளவில்லை. அவள் ஒரு தீண்டத்தகாதவளாக குடும்பத்தை விட்டும் சமூகத்தை விட்டும் விலக்கி வைக்கப்படுகிறாள். இது தமிழ்நாட்டுல உண்மை சத்தியமா நடந்துட்டு இருக்கு. இந்த 10 வயது சிறுமியும் அதே தான் காவல்துறை சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு அப்படிதான் போகும் அப்படின்ற மாதிரி ஆமா பேசி அவங்க அப்பாவெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு 10 வயது பெண்ணுக்கு என்னங்க தெரியும்? அப்படியே ஒரு தவறு நடந்திருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்திற்கு உண்டு அல்லவா, இந்த அரசுக்கு இருக்குல்ல. ஆனா இந்த ஒரு பெண் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்காகத்தான் பெண்கள் அச்சப்படுகிறார். இது நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிற கேசஸ், ரெஜிஸ்டர் ஆகாத கேசஸ் எவ்வளவு இருக்கு. தகப்பனே தன் மகளை தாயாக்கிய கதையெல்லாம் தமிழகத்தில் இருக்கு. சொந்தக்காரங்களுக்கு நிறைய பெண். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெண்களுக்கு எதிரான வன்முறை இந்த தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. ஆனா எத்தனை பெண்கள் தைரியமா வெளியில கேஸ் கொடுக்குறாங்க? பல பேர் கொடுக்கறதே கிடையாது. அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஆண்களே அவர்களை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாலியல் வன்முறைன்றது ஒரு பக்கம், டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பத்தில் நடக்கும் அந்த வன்முறைன்றது ஒண்ணு இருக்கு. அதற்கப்புறம் டவுரி டெத், 29 டவுரி டெத் நடந்திருக்கு. இப்ப நீங்க என்ன முன்னேற்றத்தை நீங்க பெண்களுக்கு கொடுத்தீங்க? படிச்சு வர்ற பெண்களை எல்லாம் நீங்க மதிக்கிறீங்களா? பெண்களுக்கு கல்வி கொடுத்தோம். இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கும் பெண்ணுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? இல்ல எம்எல்ஏவா இருக்கும் வானதிக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? ஏன் தமிழிசை இருக்காரு, அவங்க டாக்டர், அவங்களை நீங்க என்ன மாதிரி மரியாதை நடத்துறீங்க? பாராட்டைன்னு சொல்றீங்க, அவங்க தோற்றத்தை கேலி பண்றீங்க. இதெல்லாம் தான் உங்களோட பகுத்தறிவா? இதெல்லாம் தான் நீங்க பேசுற அந்த முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றமா? பெண்களை இவர்களை விட மட்டமாக மோசமாக நடத்தும் கட்சியை நான் வேறு பார்த்ததே கிடையாதுங்க. இவர்களின் நடத்தை இந்த சமூக வலைதளங்கள்ல ரொம்ப மோசம். திமுகவை ஆதரிக்கும் பல பேர் பெண்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. என்னை மாதிரி பெண்கள்லாம் சமூக ஊடகங்கள்ல இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பின்னூட்டங்களில் போய் பாத்தீங்கன்னா, இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த வீடியோவோட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா, என்னை பெண்ணாக மட்டுமே கருதி இவர்கள் போடும் இது கமெண்ட் இருக்கு இல்லையா,
முழுக்க முழுக்க பாலியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை பெண்களை இழிவுபடுத்துவதாக இருக்கும். உங்களால வந்து ஒரு கருத்தை கூட வந்து கருத்தால வந்து நீங்க திருப்பி வைக்க முடியல. இல்ல அந்த கருத்தை வெல்வதற்கு நீங்கள் என்ன செய்றீங்க? அந்த பெண் மேல் வந்து ஒன்று அசிங்கமாக அவர்கள் மேல் குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள், இல்லாட்டி அசிங்கமாக அவர்களை திட்டுகிறீர்கள், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக சார்ந்த விமர்சனங்களை அவர்கள் மேல் வைக்கிறீர்கள். அப்புறம் எப்படிங்க அரசியல்ல வர முடியும்? இங்க அரசியல் எல்லாம் வரவே முடியாது. அது நல்ல, அதாவது நல்ல பெண்கள், தைரியமான பெண்களாக இருக்கும். நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு இந்த கதின்னா சாதாரண பெண்கள்லாம் இங்க அரசியல்ல வரவும் முடியாது, முன்னேறவும் முடியாது, ஒரு பெரிய நிலைமைக்கு இங்க எல்லாம் வர முடியாது. ஒரே ஒரு ஜெயலலிதா தான் நம்ம பார்த்தோம். அவங்க வந்து இதுல அவங்க முன்னேறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டாங்கன்றத அவங்ககிட்ட தான் கேட்கணும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வெளியில வந்தாங்க. அவங்களையும் இவங்க சும்மா விடல. என்னெல்லாம் நடந்துச்சு நமக்கு தெரியும், எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்கன்ட்டு. கடைசியில அந்த அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. அதற்கப்புறம் அவருடைய தோழியாக இருந்த சசிகலாவை எப்படியெல்லாம் கேவலமா பேசுனாங்க, அவர்கள் உறவு 2 பேர் உறவை எவ்வளவு கொச்சப்படுத்தினாங்க, இதெல்லாமே பார்த்தோம். அப்ப பெண்களை வந்து இங்க ஒரு போகப் பொருளாகவும் ஒரு அவர்களை தாக்குவதற்கு மோசமான அசிங்கமான விஷயங்களை சொல்லி அவர்களுடைய மனத்திறனை வந்து நீங்க உடைக்கிறீங்க. அப்புறம் எப்படிங்க அரசியல்ல பெண்கள் வர முடியும், வந்து எப்படிங்க முன்னேற முடியும்? இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதற்கு பொறுப்பு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு. அடுத்து தமிழகத்துல குறிப்பா ஆதி திராவிடர் மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதியில வந்து சரியான கழிப்பிடங்கள் இல்லை, அறைகள் வந்து மிக மோசமா இருக்கு, இப்படி போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசாங்கம் கொடுக்கிற நிதியை வந்து சரியா பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இது உண்மைதான். ஏன்னா இது இப்ப இல்ல, பல வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்கு. பட்டியலின மக்களுக்கும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சரி, அந்த மாணவர்களுக்காக பல விடுதிகளை அரசே நடத்துகிறது. நீங்க அந்த விடுதிகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணீர் வந்துடும். இவங்க என்ன பட்டியலின மக்களை வந்து மதிக்கிறாங்க? டாய்லெட்டே இருக்காது. ஒரு 1000 மாணவர்களுக்கு ஒரு டாய்லெட் 2 டாய்லெட். அதை கிளீன் பண்ண ஆள் கிடையாது, இவங்க தான் கிளீன் பண்ணணும். குடிக்கிற நல்ல தண்ணி கிடையாது, படுத்து தூங்க வசதியான இடங்கள் கிடையாது. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தான் பட்டியலின மக்களை பிற்படுத்த மக்களையும் தூக்கி விட்டு விடுறாங்க. படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்க? அது ஒரு ஆடிட் செய்யறதுக்கு ஒருத்தவங்க போயிருந்தப்ப அவங்க கூட பயங்கர சட்டை, ஒருத்தவங்க அதை பாக்குறதுக்காக போயிருந்தாங்க இந்த ஹாஸ்டலை பார்த்துட்டு இதை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்கு. பார்த்தா அவரை வந்து ரொம்ப மோசமாக நடத்தி அவரை வந்து தாக்க வந்திருக்காங்க, பெண் செய்தியாளரை. இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க ஒரு ரேஸ் விடுறீங்க இல்லையா, மேல்தட்டு மக்களுக்காக கார் ரேஸ் வர்றீங்க, ஏன் இந்த ஹாஸ்டல்ஸை சரி பண்ணலாம் இல்ல? பெண்களுக்கு ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருக்கோன்னு பெருமையா பேசினாங்க. ஆனா மதுரையில ஒரு தனியார் ஹாஸ்டல்ல தீ விபத்தாகி 2 பெண்கள் செத்து போயிருக்காங்க. யார் அவங்களுக்கு வந்து எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் அந்த ஹாஸ்டல்ல நடத்தி இருக்கிறாங்க. நீங்க எப்படி அதுக்கு வந்து இது கொடுத்தீங்க, அனுமதி கொடுத்தீங்க? இல்ல பெண்களுக்காக எத்தனை ஹாஸ்டல் நீங்க ஏற்படுத்திருக்கீங்க கஷ்டப்படுற படிக்கிற பெண்களுக்காக? இல்ல மதுரையில நடந்த சம்பவம் வந்து ஃப்ரிட்ஜ் வெடிச்சு ஏற்பட்ட ஆக்சிடென்ட். அது ஃப்ரிட்ஜ் வெடிச்சு, ஆனா அங்க வந்து வெளியில தப்பிக்க போக முடியாத அளவுக்கு தான் அந்த பாதுகாப்பு இருந்தது. ஒரு இடத்துல வந்து நீங்க வாடகைக்கோ இல்ல இந்த மாதிரி தங்கும் விடுதியாக இருக்கும்போது அதற்கான பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? தீ விபத்துல இருந்து தப்பிக்க அது எதுவுமே இல்லை. இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, சரி இந்த மாதிரி பெண்களுக்காக நாங்க ஹாஸ்டல் கட்டி கொடுக்குறோம் ஒரு புதுமைப்படுத்தி ஏதோ ஒரு திட்டத்துல கொண்டு வந்தாங்க. எத்தனை ஹாஸ்டல் கட்டியிருக்கீங்க, எவ்வளவு வசதி? இவர்கள் திட்டம் அறிவிக்கிறதுலாம் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா அறிவிப்பாங்க. ஆனா அதுல எதையுமே வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அதை தொடரவும் மாட்டாங்க, பராமரிக்கவும் மாட்டாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த பட்டியலினத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்குமான அந்த ஹாஸ்டல். இன்னொன்னு, இந்த ஹாஸ்டல்ல எல்லா விதமான தவறுகளும் வேற நடக்கும். போதைப் பொருள் இருக்கும், தண்ணி அடிக்கிறது இருக்கும், குற்ற செயல்கள் நடக்கும், எல்லாமே நடக்குது. இந்த மாணவர்கள் அங்க எல்லாமே கத்துக்கிறாங்க. நீங்க அப்புறம் மாணவர்களுக்காக நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு எப்படி சொல்றீங்க? அரசு பள்ளிகளில் கழிவறைகள் எப்படி இருக்கு? 3000 மாணவர்களுக்கு 20 கழிப்பறை வைக்கிறீங்க. அந்த கழிப்பறையை சுத்தம் பண்றதுக்கு மாணவர்களே வச்சு கழிவறையை சுத்தம் செய்யறீங்க. எவ்வளவு கழிவறைகளை நீங்க சுத்தமா வச்சிருக்கிறீங்க? அதை சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது செலவு செய்யறீங்களா? எதுவுமே செய்யறது கிடையாது. அப்படி இருக்கும்போது, ஆனா வந்து சொல்லும் போது இங்க நாங்க ரேஸ் நடத்துற உடனே அங்க இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து கொட்டிடுச்சுடுவாங்க. அப்ப நீங்க வர்ற பணத்தை வந்து யாருக்காக, எதுக்காக? கீழ்நிலை மக்களுக்கும் கடைநிலை மக்களுக்கும் வந்து நீங்க அதை செலவு செய்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்றத இவங்க ஒண்ணு சொன்னா நல்லா இருக்கும். அப்படி வந்து முன்னேறி இருந்தாங்கன்னா நம்மளும் பாராட்டலாம். ஆனா அப்படி எதுவுமே இவங்க செய்யல, அதான் உண்மை. நீங்க ரேஷன் ஒண்ணு நேற்று உதயநிதி அவர்கள் துப்புரவு பணியாளர்கள்லாம் அழைச்சி ஒரு உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அதே நாளில் துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து பிரைவேட்டைசேஷன் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. சென்னை உட்பட பல பகுதிகளில் இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கு.
ஆமா, இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ல தான் எடுத்திருந்தாங்க. நிறைய பகுதி நேர ஊழியர்கள் கான்ட்ராக்ட்லயும் எடுத்திருந்தாங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 15,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே. அதில் ஒரு பெண் ஆயிஷான்ற ஒரு பெண் கூட சொல்லியிருந்தார், என் கணவர் வந்து மாற்றுத்திறனாளி, இந்த சம்பளத்தை நம்பி தான் நானும் என் ஃபேமிலியே இருக்கிறோம். இன்னொரு பெண் என்ன சொல்றாங்க, எனக்கு 53 வயசாயிடுச்சு, ஆனா இப்ப என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது தனியாருக்கு கொடுத்ததுனால 35 வயசு இருக்கவங்க மட்டும்தான், 35 வயசுக்குள் தான் வந்து பர்மனன்ட் ஆக்கணும், ஆள் எடுக்கணும். அப்ப நான்லாம் என்ன பண்றது, இந்த வேலையை நம்பி இத்தனை வருஷம். நீங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான வசதி செய்து, அவங்க தான் நம்மளுக்கு துப்புரவு செய்யறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த துப்புரவு தொழில் ஆக்கிறதுல என்ன தவறு இருக்க போகுது? கண்டிப்பா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போகணும். 35 வயசுக்குள்ள இருக்கவங்கள அவங்க புதுசா எடுப்பாங்க, நியமனம் செய்வார்கள். அப்ப ஏற்கனவே எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்க என்ன பண்றது, அவங்களெல்லாம் எங்க அனுப்புறது? இன்னொரு விஷயம் என்னன்னா, துப்புரவு தொழில பெர்மனன்ட் ஆக்குறதுக்கு நீங்க போயிட்டு வேலை கேட்டாலே 5 லட்சம் 6 லட்சம் லஞ்சம் கேட்கறாங்க. இதுதான் உண்மை. இவங்க அந்த 15,000 சம்பளத்துக்கு 5 லட்சம் கொடுத்துதான் உள்ள போறாங்க. இது லஞ்சம் இல்லாமல் இங்க எதுவுமே நடக்காது. என்ன கவர்மெண்ட் வேலை, அதுல நமக்கு சேஃப்டி. மத்திய அரசாங்கம் பல துறைகளை வந்து பிரைவேடைசேஷன் ஆக்கியிருக்காங்கல்ல. ஆனா துப்புரவு தொழில்ன்றது வந்து நான் தான் சொல்றேன், நீங்க பிரைவேடைசேஷன் ஆக்குங்க, இன்னொரு பிரைவேட்டா ஒரு ஆளுக்கிட்ட கொடுங்க, என்ன வேணாலும் செய்ய. இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன பதில்? ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே எடுத்தவங்களுக்கும் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதைத்தானே அவங்களும் கேட்கறாங்க. ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு நீங்க 15,000 சம்பளம் தான், நீங்க பெருசா இப்ப வர்றவங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்க போறாங்கன்றது நமக்கு தெரியல. இந்த 15,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவங்க துப்புரவு தொழில பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் மனிதர்கள் தானே. நீங்க அப்ப அவங்களுக்கு வந்து என்ன வசதி செய்யணுமோ செய்து கொடுக்க வேண்டும். முக்கால்வாசி பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை ஜாதியையும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் இந்த துப்புரவு தொழில இருக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னும் உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா பிராமணர்கள் கூட துப்புரவு தொழில இருக்கிறாங்க. இந்த துப்புரவு தொழில் வந்து ஜாதி மத வேறுபாடே கிடையாது, எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா அவர்கள் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறவங்க. மாநில அரசாங்கம் இரண்டும் பொறுப்பு நம்ம எடுத்துக்கலாம்ல. மாநில அரசுகளுக்கு கீழே தான் இது கார்பரேஷன், GCC அப்படின்னு இல்லையா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அது மாநில அரசு கீழே வருது. மத்திய அரசுக்கு கீழே எதுவுமே இது போன்ற தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட ஊதிய நிர்ணயம் வந்து இல்ல. ஊதிய நிர்ணயம் அவங்க எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்பதனால் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. இதை திட்டமாக அவர்கள் இதற்கு வந்து பணம் உதவியும் அப்ப வந்தது மாநில அரசுக்கு. நீங்க இத்தனை பேரை எடுத்துக்கோங்க கான்ட்ராக்சுவலா, ஒரு சில வருடங்கள் கழித்து அவர்களை வந்து பெர்மனன்ட் ஆக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு உதவிதான் அவங்க செய்ய முடியும். ஆனால் அதற்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாநில அரசு கையில் தான் இருக்கு. அவங்க நினைச்சா பெர்மனன்ட் ஆக்கலாம், அவங்க நினைச்சா இவங்கள ஊதியத்தை உயர்த்தலாம், எல்லாமே செய்யலாம். மாநில அரசின் கையில் தான் இருக்கு. கார்பரேஷன் எல்லாம் வந்து மாநில அரசின் கையில் இருக்கு, மத்திய அரசின் கையில் கிடையாது. இப்ப அந்தந்த மாநிலங்கள், இப்ப மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஊழியர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. பல வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒன்று, அவர்களுடைய சம்பளம் சரியா வர்றது கிடையாது, அவர்களுக்கான வசதிகள் எதுவும் கிடையாது. இன்னொன்னு, அவங்க நம்ம ஊரே துப்புரவு பண்ணுவாங்க, அவங்க வீட்டு பக்கம் போனீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்காது. பல பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கெல்லாம். அதுக்கெல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இப்படி நீங்க வந்து பிரச்சனைகளை எடுத்து பார்த்தா அடிமட்ட மக்களுக்கான பிரச்சனை எதுலையுமே உங்க தீர்வு கொடுக்கல. ஆனா மேலோட்டமாக நீங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தோம், இதை நடத்திட்டோம், அதை நடத்திட்டோம், இவ்வளவு செஞ்சிட்டோன்றாங்க. ஆனா இதற்கும் அந்த கீழ்நிலை அடித்தட்டு மக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஓட்டு போடுறதோட அவங்க வேலை முடிஞ்சு போயிடுதே தவிர அதற்கப்புறம் ஒரு ஆட்சியின் பயன் என்று ஒன்று இவர்களுக்கு கிடைப்பதே இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க செய்யவும் மாட்டேங்கிறாங்க. பெரும்பாக்கத்துல இந்த மக்களோட இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்ல இருந்து இவங்களெல்லாம் கிளியர் பண்ணி பெரும்பாக்கத்துல கொண்டு போய் வீடு வச்சாங்க. ஆனா என்ன நடக்குது, அங்க பல குற்றங்கள் நடக்குது, போதைப் பொருள் நடமாட்டம் இதெல்லாம் அதிகரிச்சு இன்னைக்கு வந்து அங்க பல கவுன்சிலிங் சென்டர் போட வேண்டியது இருக்கு, பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனாலும் வந்து அரசு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்காததுனால அந்த இடங்களும் இப்போ வந்து பழையபடிக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இவர்கள் வாழ்வதற்கேற்ற இடமாக அது இல்லை அப்படின்னு அங்க இருக்கிற பெண்களே குற்றம் சாட்டுறாங்க. எங்களால வெளியில கூட போக முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்த இடங்கள்லயும் இதுதான். அங்க நீங்க வசதியா நல்லபடியா செஞ்சுக்கலாம். அந்த வீடுகள் இந்த ஏதோ ஒரு சினிமால பார்த்ததுதான், என்னது திருப்பி அந்த வீடுகள் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கும், அதை திருப்பி வந்து பட்டி டிங்கரிங் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரி பண்ண. அந்த அளவுக்கு மோசமான தரமில்லாத வீடுகளை கட்டி கொடுத்து எந்த வசதியும் செய்யாமல் ஊருக்கு ஒதுக்குறவங்க கொண்டு போய் விலக்கி வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. இந்த இவங்களெல்லாம் அதாவது சிட்டிக்குள்ள இருந்தவங்க எல்லாத்தையும் ஊருக்கு வெளியில விலக்கி வைப்போம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கொண்டு போய் வச்சிருக்காங்க. அங்கேயும் அவர்களுக்கு வாழ்வதற்கான எந்த வசதியும் சரியா செஞ்சு கொடுக்கவும் இல்லை, தொழில் வசதியும் இல்லை.
இன்னமும் அது கஷ்டமா தான் இருக்கு அவங்களுக்கு. காரைக்குடியில ஒரு கோயில் யானை வந்து தீக்கிரையாகி வந்து நேற்று உயிரிழந்திருக்கு. இதே போல பழனியிலும் ஒரு யானை வந்து உயிரிழந்திருக்கு. கோவிலை நிர்வகிக்கிற அரசாங்கம் வந்து ஒழுங்கா இதை பராமரிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொரு பக்கம் சமூக ஆர்வலரான பியூஷ் மனுஷ் போன்றவர்கள் எல்லாம் காட்டுல இருக்க வேண்டிய யானையை ஏன் கோயில்ல வைக்கிறீங்கன்றாங்க. இறந்து போன அந்த 2 யானைகளுக்கும் நம்ம அஞ்சலியை செலுத்தி ஆகணும். அதுவும் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே இந்த தகவலை கேள்விப்பட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காட்டுல இருக்கிறது அப்போ நாய் கூட தான் வளர்க்கக்கூடாது, எல்லாமே வெளியில ரோட்ல தான் தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்படி சொல்ல முடியாது. யானைகள் வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்ல வருது, அதை டொமஸ்டிகேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று, கோயில் யானைகள் என்பது ஒரு கலாச்சார அடையாளம் நமக்கு. நம்ம இப்போ அதை கொண்டு வந்து கோயில்களில் வந்து நிறைய பேர் கொண்டு வந்து விடுறது வழக்கம்தான். அதற்கு வந்து உணவு கொடுப்பதும் அதை பாதுகாப்பதும் ஒவ்வொரு கோயில் நிர்வாகத்துக்குமான பொறுப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோயில் நிர்வாகம் யார் கையில் இருக்கு? அறநிலையத்துறை கையில் இருக்கு. அப்போ இந்த கோயில்களை பாதுகாக்கும் பொறுப்பும் அரசுக்கு தானே இருக்கு. அப்போ நீங்கள் பாதுகாக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அதுவும் அந்த தீ விபத்தில் இறந்து போன அந்த யானையோட கொடுமையை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு மோசமா இருந்து. நீங்க எப்படி ஆஸ்பெஸ்டா ஷீட்டை போட்டு அதுல வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாம அந்த யானையை வச்சீங்க? அப்ப அது அந்த தீக்கு புண்பட்டு அது துடித்து இறந்ததை பார்க்கும்போது இந்த அரசு என்னதான் செய்து கொண்டிருக்குது? அப்ப கோயில்ல இருக்க வருமானத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? இல்ல, இது யாருமே பெரும்பாலும் பேசல. கேரளால ஒரு யானை இறந்துச்சுனாக்க நம்ம நேஷனல் இஷ்யூ ஆகிறோம். ஆனா தமிழகத்துல இது போன்ற பேச மாட்டாங்க. ஏன்னா ஊடகங்கள் பூரா இவங்க கையில தானே இருக்கு. இந்த பியூஷ் மனுஷே யாரு? அவர் வந்து கேரளாவில் ஒரு யானை வெடிகுண்டு வச்சு செத்து போச்சு, அப்ப இந்த பேசினாரா? இதை பத்தி வாயை திறந்தாரா? திறந்திருக்க மாட்டாரு. ஆனா இன்னைக்கு கோயில் யானை இறந்ததுக்கு முழுக்க முழுக்க அரசு தான் பொறுப்பு இருக்க வேண்டும். ஏன்னா அறநிலைத்துறையிடம் இருக்கும் அரசு இது கோயில்களை வந்து கோயில்களும் கோயில் சார்ந்த சொத்துக்களையும் கோயில்களில் இருக்கும் யானைகளையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தானே இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அந்த கோயில் யானைகளை பராமரிக்கிறத விட்டுட்டு அதுலயும் காசு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த கோயில் யானைகளுக்கு பக்தர்கள் தான் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கறதுலதான் வந்து அந்த கோயில் யானைகள் பராமரிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பணத்தை பூரா என்ன பண்றீங்க நீங்க வாங்கி? அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட்டா இவங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க அந்த காலத்துல இருந்து கோயில் யானைகள் பராமரிக்கப்பட்டு தான் வருகிறது. அப்பெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் வரல, ஏன் இப்போ வருது? சரி, அதுக்கு ஒரு உடம்பு முடியாட்டி அது இதற்கு வந்து நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்க இந்த கோயில் யானை பராமரிப்பில் ரொம்ப வந்து கவனம் செலுத்துறாங்க. இந்த கோயில் யானைகளுக்கு வந்து சம்மர்ல அந்த வெயில் காலத்தில் வந்து தனியாக அதுக்கு ஒரு கேம்ப் போடுறதுல இருந்து இந்த கோயில் யானைகளுக்கு தனியாக அவர்கள் அதுக்கு வந்து பராமரிப்புக்கு செலவுக்கு கொடுப்பது வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. ஆனா இந்த அரசு வந்ததுல இருந்து இது எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு இதை பத்தி கவலையும் இல்லை. அவங்களுக்கு காசு வந்தா போதும், கோயில் உண்டியல் மட்டும்தான் அவங்க கண்ணை உறுத்துதே தவிர கோயில்களுக்கு எந்த நல்லதும் செய்யறதுக்கு இவங்க இல்லை. இதெல்லாம் பெரிய பாவம். இந்த பாவம் எல்லாம் யாருக்கு போய் சேர போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இது வந்து இந்த 2 யானைகள் இறந்ததும் கோயில் யானைகள் இறந்ததும் வந்து ஒரு மனசை வருத்தக்கூடிய ஒரு செயல். இதுல வந்து பியூஷ் மனுஷுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு அவர் பேசுறாருன்னு தெரியல. காட்டுல இருந்தா அப்ப காட்டுல கூட தான் தீ வந்து இறந்து போகுது. சரி, அது இயற்கை. ஆனா இங்க நீங்க வந்து எப்படி நீங்களே வந்து அதை கொண்டுட்டு அப்படிதான் சொல்ல முடியும். அது அந்த தீயை யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில வைக்கக்கூடாது. நீங்க வச்சு அது சாவுக்கும் நீங்க காரணமாயிட்டு கடைசியில வந்து நம்மளுடைய நம்பிக்கையையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கேள்வி கேட்கறதுக்கு பியூஷ் மனுஷுக்கு என்ன யோகிதை இருக்கு? அவருக்கு அந்த யோகிதையே கிடையாது. ஏன்னா பக்தர்களாகிய நாம், கோயில் இந்துக்களாகிய நாம் இதற்காக நம்ம வந்து பணம் கொடுக்குறோம், கோயிலுக்கும் கொடுக்குறோம், அரசுக்கும் கொடுக்குறோம். அப்ப அரசு தான் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். அறநிலைத்துறை தான் இதற்கு பொறுப்பேற்கணும். சேகர் பாபு பதில் சொல்லணும். எங்க இது லேப்ஸ் நடந்துச்சு? இது நடந்தவங்களை வந்து இந்த மாதிரி இருந்தவங்களை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? வேலையை விட்டு தூக்குங்க. ஒரு மகாவிஷ்ணு பேசினான்றதுக்கா அரசு டீச்சரை வந்து மாத்துறீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர். அப்ப இந்த கோயில் யானை இறந்ததுக்கு வந்து பொறுப்பேற்று எந்த அறநிலையத்துறை அதிகாரி விலகினாரு? இல்ல மாத்துனீங்க, இல்ல டிஸ்மிஸ் செஞ்சீங்க, இல்ல சஸ்பெண்ட் பண்ணீங்க, ஏதாவது பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. அப்ப இத எப்படி நம்ம பார்க்க முடியும்? இது அப்போ இந்த பாவம் இந்த அரசுக்கு போய் சேரும். அவர்கள் இதற்கு நமக்கு பதில் சொல்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த மாதிரி பாவத்திற்கு அவர்கள் பதில் தான் சொல்லி ஆக வேண்டும்.